வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய செம்பரங்குளம் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். எஸ்டேட்டுக்குள்ள உள்ளே போயிட்டுருக்குறோம். ரோடு பேஸு, தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது. இதோடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 70 ஏக்கரா. இந்த எஸ்டேட்டை சுற்றி மற்ற இடத்துல என்னென்ன பயிர்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாக்கு, மிளகு, மலைவாழை. இந்த மலைவாழை பழனி பஞ்சாமிரத்துக்கு இங்கேருந்து தான் போகுதுங்க. வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றதுனால கற்பகவல்லி, செவ்வாழை, நேந்திரம் இந்த மாதிரி பல வாழைகளுக்கு வந்து பயிரிடுறாங்க. பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூரா பாக்குத்தொப்பு. பார்த்துட்டு பாருங்கள், இது பூரா பாக்குத்தொப்பு. சுற்றி பாக்குத்தொப்பு எங்கே பார்த்தாலும். இந்த பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதிகமான ஒரு பணப்பயிர். இது வந்து இந்த அளவுக்கு இங்கே செழிப்போடு வளருதுங்க. ஓகேங்களா? இந்த எஸ்டேட்டை சுற்றி எஸ்டேட் பக்கத்தில் வந்துட்டேன். அந்த எஸ்டேட் பக்கத்தில் நீங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த எஸ்டேட்டை தார் ரோடு பேசுங்க. மொத்தம் இதோட பரப்பளவு 70 ஏக்கரா. இது ஒரு ஏக்கரா. இதோட விலை பார்த்தீங்கன்னா 10 லட்சம். 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி இதை நீங்கள் கல்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஏலக்காய் இங்கே நல்லா வருதுங்க. எல்லா ஸ்டேட்டில் சுற்றி ஏலக்காய் பயிர். இந்த ஏலக்காய் ஒரு கிலோ 7,000 ரூபா. பார்த்தீங்களா? ஒரு கிலோ ஏலக்காய் 7,000 ரூபா. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பணப்பயிர். மிளகு, அதுவும் பணப்பயிர். எல்லாமே இருக்கக்கூடிய எல்லாமே பணப்பயிர். உள்ளே இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 50 வருஷம் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து இல்லை நிறைய அடர்த்தியாக இருக்குதுங்க. தார் ரோடு பேச கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு எஸ்டேட்டுங்கிறது பாருங்கள். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்து தோப்புங்க. அங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு அற்புதமாக இருக்குதுங்க. தார் ரோடு பேசு பாருங்கள். இது மலைவாழை. இது பார்த்து தாங்க இங்கே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காற்று வந்து செஞ்சலில் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. மற்ற பயிர்களும் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாக் ஃப்ரூட்டு, பேஷன் ஃப்ரூட்டு, நிறைய பயிர்கள் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து பணப்பயிருங்க. இந்த ஜாக் ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 150 ரூபா பக்கமாக போயிட்டுருக்குதுங்க. பேஷன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு பழம் பேஷன் ஃப்ரூட் ஒரு காய் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் 1000 காய் வரக்கூடியதுங்க. ஒரு காய் 10 ரூபாய்ங்க. ஒரு செடியில் எவ்வளோங்க? 1000. இதுக்கு இந்த எஸ்டேட்டு உள்ளே வந்தாச்சுங்க. இதை நம்மளுடைய எஸ்டேட்டு 70 ஏக்கரா பரப்பளவு எஸ்டேட்டு. ஒரு ஏக்கரோட விலை 10 லட்சங்க. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாதுங்க. பின்னாடி ஒரு சின்ன ரிவரே போயிட்டுருக்குதுங்க. சின்ன ரிவர், அந்த ரிவர் பக்கம் கடைசியாக வரும் பாருங்க. இது எஸ்டேட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட். நம்ம அந்த 70 ஏக்கருக்கு சொந்தமான எஸ்டேட்டுங்கிறது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது அந்த வாட்டர் ஃபால்ஸ்.